ஆரம்பத்தில் கொட்டாய் விடுற. வடிவேலில் வந்து ஒரு வாட்டி ஒரு ஆஸ்பத்திரிக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. போயாச்சுன்னா அந்த அந்த வரவேற்பு அறையில் இவருடைய காமெடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்களாம். உடம்புக்கு செல்லாத எல்லாருமே அங்கே சிரிச்சுட்டு இருக்காங்களே, அப்படி கவலையை மறந்து அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அவரை கௌரவிக்கும் வகையில் இன்னைக்கு வந்து திரு வடிவேலு அவர்களுடைய ஸ்பெஷலா ஒரு 5 வடிவேலு அவர்களுடைய கெட்டப்ல நடித்த ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு 1 மணி நேரம் கலக்குன்னு கலக்க போறாங்க. என்ன கலக்குறாங்க பாப்பா. நீங்க யாரு? கைப்புள்ளையா? இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளவு இருக்குன்னா அடி வாங்கினவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? மிதுன் கிருஷ்ணா. மிதுன் கிருஷ்ணா. சரியா, என்ன படிக்கிறீங்க? நான் வந்து வீட்டு ஆன்லைன் கிளாஸ் பார்த்து நிப்பேன். ஆன்லைன் கிளாஸ். குளிச்சிட்டு பாப்பியா குளிக்காம பாப்பியா? நான் குளிக்க மாட்டேன், எங்கேயாவது போகும்போது தான் குளிப்பேன். ஆமா, என் வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இருந்துச்சுன்னா குளிப்போம். இல்ல குளிக்காமலே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. என்ன ஆமா, விசுக்கு தெரியாம போகுது. என்ன ஆமா, வடிவேல் சாருடைய அந்த ஏதாவது காமெடி உனக்கு பண்ணி கேட்ட தெரியுமா? பாதல் தாண்டி நீயே வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். பேச்சாதான் இருக்கணும். யாரும் என்ன தொட்டதில்ல. போன மாசம் நான் அடிச்சேன், நீங்க சொல்றது போன மாசம், நான் சொல்றது என்ன மாசம். திரும்ப போற, திரும்பி வர மாட்டா சொல்ல வந்தேன். வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். ஐயோ புடிங்கிருச்சே. ஐயா சூடா தலை வந்துட்டு இருக்கு. என்ன நாய் சேகர் பூச்சி ஓடுறாப்ல. ஐயே பாஸ் உச்சா போயிட்டாரு. ஒண்ணு நாய் சேகர் எதுக்கு அவ்வளவு வேகமா பூச்சி ஓடினா என்ன காரணம்? வேணா இறக்கி விட சொன்னோம். இங்கே அர்ஜென்டா போனோம்னா இறக்கி விட சொன்னா இறக்கி விட போறோம். நீங்க பாட்டுல ஊத்தி நிரப்பி விட்டு போனீங்கன்னா என்ன தண்ணின்னு கேட்டேன். இது இளநி தண்ணிமா. வாங்கிட்டு வந்திருக்கான் குடிக்கிறதுக்கு. படக்குன்னு ஒழுகுன உடனே ஓடிட்டான். அது அவன் தண்ணி ஊத்தல, அவன் உச்சா போய் தோறி போயிட்டான். உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? நான் உச்சா போக மாட்டேன். உச்சா இது வரைக்கும் நீ போனதே இல்லையா? போயிருந்தது இருக்கு, ஆனா பாத்ரூம்ல தான் போவேன். பெட்ரூம்ல எல்லாம் இருக்கிறது ஏதோ பெட்ரூம்ல படுக்கும் போது நைட்ல நான் வந்து பேம்பர்ஸ் போட்டுன்னு தெரியாம உச்சா போட்டேன். என்ன வயசு ஆகுது? இது 4 வயசு. 4 வயசு வரைக்கும் இன்னும் பேம்பர்லயே வண்டி ஓடிட்டு இருக்கு. எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். போலாமா போலாமா? டேய் போலாமான்னு கேட்டதுக்கு நம்ம ப்ரோக்ராமுக்கு போலாமான்னு கேட்டேன். நீ பாட்டில் ரெடி ஆயிடுறது. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? நாய் சேகர். உனக்கு எதுக்கு தம்பி நாய் சேகர்னு பேர் வந்துச்சு? ஒரு நாள் என் மேல பாத்ரூம் போயிடுச்சு. நேரத்துக்கு முன்னாடி வெளியே போகும்போது உங்க அம்மா எதுவும் கேட்டாங்களா உன்ட்ட? என்ன கேட்டாங்க? கறி விளையாடான்னு கேட்பாங்கல்ல. எதுக்காக அப்படி கேட்டாங்க? உன்னை நீ அறிவு இல்லை உள்ள பையன் தானே. கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்துட்டு நீ ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல தம்பி. அவன் என்கிட்ட சொன்னான். உங்ககிட்ட சொன்னானா? ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? இருப்பா வெயிட் பண்ணுப்பா சொல்றேன். இருன்னு சொன்னது நீங்க தானே. அவன் இருந்துட்டான். அப்புறம் அவன் மேல அவனோட அறிவு இருக்கான்னு கேட்கலாமா நீங்க? என்ன போங்க. அவன் வந்துட்டு அவளுக்கும் டைப்பர் போட சொல்றான். அவன் பாப்பாக்கு டைப்பர் போட்டா அவனும் டைப்பர் போடணும்ன்றான். டைப்பரா? என்ன மாதிரி ஒரு சைஸுக்கே ஒரு பேம்பர்ஸ் வாங்கிறாங்க. அதே போல சொன்னா போட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு பேண்ட மாட்டி விட்டுருந்தீங்கன்னா இந்த கசிவு நிகழ்வு நடந்திருக்காதுல்ல. அவன் வயசுல எப்படி சார் போட முடியும்? 8 months பேபிக்கு தெரியாது போடலாம். அவனுக்கு தெரியும்ல பாத்ரூம் வர்றது. இவனே 8 மாசம் பேபி மாதிரி தான் இருக்கான். ஆமா, உள்ள ஒண்ணு போட்டு திணிச்சு பார்க்க வேண்டியதானே. உச்சா வந்துச்சுன்னா இதுல போயிருவீங்க. அவன் வந்தா என்ன பண்ணுவீங்க? அவன்டா பாத்ரூமா போயிடுவேன். பாத்ரூம்
கைப்புள்ள மாதிரி நடந்து காட்டுறியா? ஆ. வாங்க. நான் பண்றதுதான் கழுத்து கீழே ஏறிக்கிட்டு నవ్రతాని నవ్రతాని నీదు మహిమలనునే నవ్రతాని నవ్రతాని నీదు మహిమలను கைப்புள்ள வந்து நிறைய இடங்கள்ல அடி வாங்குவாரு, அடி கொடுப்பாரு, எல்லாம் வாங்கிட்டுலாம் ஓடிருக்காரு. காலே காலே சொல்றாரு. ஐயோ காலு அந்த மாதிரிலாம் சொல்லுவார்ல. நீ யார்கிட்டயும் அடி வாங்கலையா கைப்புள்ள? அடி எங்க வீட்ல மட்டும் எங்க அம்மா அப்பா கூட அடி வாங்க. வீட்டுல எங்க அம்மா அப்பா குனிய வச்சு குத்துறாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். ஆமா, இது வேற டிபார்ட்மெண்ட். என்னமா உங்க அப்பா அம்மா அடிக்கும்போது சட்டை கடலாம் கிழிஞ்சிருக்காது அப்படின்னா? இல்ல அடிச்சா இங்க இங்க ரத்தம் வரும். ரத்தம் வருமா? என்னடா சொல்ற? உண்மையா பாருங்க, அடிபட்டுது. நிஜமாவே அவன் அப்படிதான் நடந்திருக்கானோ? நம்ம தான் அடிபட்ட மாதிரி நடக்காம போடுன்னு பார்த்தா எனக்கு 2 பேர் இருக்காங்க. எங்க யாரெல்லாம்? அப்பா, அப்புறம் உங்க அம்மா. எங்க அப்பா, அப்புறம் என் ஃப்ரெண்ட் பேர் நிஷாந்த். சரி, இப்ப நிஷாந்த் வந்து டேய் வாக்கிங் போலாமடா அடியடா மாப்ள மச்சான் அப்படின்னு சொல்லி கூடுவல்ல, அந்த மாதிரி உங்க அப்பாவை கூப்பிடுவியா? இல்ல நான் ஒரு பெரியவர். பெரிய மனுஷன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அப்பா வந்து அப்பா மசல் காட்டாப்பா. அப்பா சென்ட் வச்சிருக்காரு. அங்க நின்னுகிட்டே உங்க அம்மாவை தூக்கி தோளுக்கு மேல வைக்க முடியுமா? ஐயோ முடியாது. எங்க அப்பா அடிச்சாடா, எங்க அப்பா சென்னை ஆப்பிரிக்கால போய் விழுவாங்க. நீ இது வரைக்கும் ஆப்பிரிக்கா எத்தனை வாட்டி போயிட்டு இருக்கடா? எங்க அப்பா எல்லாரும் அடிப்பாரு, என்ன மட்டும் அடிக்க மாட்டாரு. யாரெல்லாம் அடிச்சிருக்காரு இது வரைக்கும்? எங்க அம்மா மட்டும் வீட்ல வந்தானே எங்க அம்மா கிட்ட சண்டை போடுவாரு. எதுக்காக லாஸ்டா சண்டை போட்டது எதுக்கு? அது ரொம்ப முறுகி வச்சு கையை அடிச்சினாங்க. அதுலதான் இப்ப உங்க அம்மாவுக்கு ஒரு கை இறங்கி இருக்கோம். எங்க அம்மா ஒல்லி ஆயிட்டாங்க. குத்துல எங்க அம்மாவே ஒல்லி ஆயிட்டாங்கன்னா பாருங்களேன். ஒருவாடி கை தட்டிருங்க, கை தட்டிருங்க, கை தட்டிருங்க. வடிவேல் சார் மாதிரி உங்க வீட்டுல காமெடி பீஸ் ஏறுமா? எங்க அம்மா தான். எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு எனக்காக. சம்மாச்சி காசு வாங்கோட நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். அதனால எல்லாரும் நம்ம ஃபேமிலி தான் குடும்பம் மாதிரி. நம்ம ஃபேமிலி தான் குடும்பம் மாதிரி. நம்ம குடும்பம் தான் ஃபேமிலி மாதிரி. இப்ப வெளியில போய் விளையாடுறான்ல சார், இப்ப பசங்க கூட அடி வாங்கிட்டு அழுதுட்டு வந்துருவான், திருப்பி யாரையும் அடிக்கல மாட்டான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வெளியே போகும்போது உன்னை யாரோ அடிச்சிட்டாங்களா? யாரா தம்பி இது? அது வந்து என் ஃப்ரெண்டு, பெரிய ஃப்ரெண்டு, ஒரு அக்கா, பெரிய அக்கா பேர் அக்ஷிதா. அக்ஷிதா அக்கா உன்னை எதுக்கு அச்சிதா? நான் வந்து அவங்களை கிண்டல் பண்ணுவேன். அதுக்கு அச்சிதா கிட்ட போய் கொஞ்சம் அர்ச்சிதான்னு கேட்டிருக்கான். அந்த அம்மா புடிய வச்சு முதுகுல 4 வச்சு அனுப்பிருக்காங்க. முதுகுல வந்து கட்டை வச்சு பொலாட்டு போடுறாங்க. அவங்க இன்னும் வேற மாதிரி இதெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க, வெளியே சொல்லல. உங்க அம்மா அவகிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. என்னன்னு கேட்டுருமா? உனக்கு நாளைக்கு கல்யாணம். அப்படியா? ஐயோ, பொண்ணு யார் தெரியுமா? அர்ஷிதா. என்ன தலையில அடிக்கிற? அந்த பொண்ணுதான் நீ கல்யாணம் பண்ணணும். வேணாம் சொல்லிட்டேன் எனக்கு வேணாம். நீ சொன்னால கேட்க மாட்டேன், நீ பண்ணிதான் ஆகணும். நீ பண்ணிதான் ஆகணுமா? நீ பண்ணிக்கலாம், நான் போயிடுவேன் அம்மா வீட்டுக்கு. இப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணினா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ பேசலனாலும் பரவாயில்ல, அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ ரொம்ப பேசுற, எனக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியும்? நான் அக்ஷிதா கல்யாணம் பண்ணிக்கவே வேணாம். நீ அவளதான் பண்ணிக்கணும். வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க. யாரு? அத நாங்க பாத்துக்கிறோம். எப்பா பார்த்தா இந்த உனக்கு வேலை தானே? இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அர்ஷிதா கல்யாணம் பண்ணிக்கவே வேணாம் சொல்லிட்டேன். நீ அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நானும் சொல்லிட்டேன். நீ உடனே எனக்கு வேணாம். என்னது வேணாம்? நீ சும்மா பேசியிருந்தா வச்சுக்கோயேன், வீட்டுல நீ அனுப்ப வேணாம். நீ இங்க இரு, நானும் எங்க அப்பா வீட்டுக்கு போறோம். உங்க அப்பாவே வர மாட்டாரு. நானும் எங்க அப்பா லட்சுமியா வீட்டுக்கு போறோம். ஆஹா, அர்ஷிதாவை கல்யாணம் பண்ணாதான் நீ வீட்டுக்குள்ளே வரணும், எல்லாம் வரக்கூடாது. நீ தப்பு, நான் தப்பு பண்ணதை ஒத்துக்கிறேன். என்ன தப்பு செஞ்ச? நான் இப்பதான் உடனே கல்யாணம் வந்தா சும்மா நான் அசிங்கப்படுத்தலடா, அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். வீட்ல ஒரு வேலை செஞ்சு எனக்கு சோறு போடுவேன், இல்ல வேற அர்ஷிதா வேலையா? நான் வீட்ல என்னால சமைக்க முடியல சொல்லிட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்றேன். வீட்ல புருஷா பொண்டாட்டினா காத்து பேசினு பாரு. புருஷா பொண்டாட்டினா இப்படிலாம் நடந்து, பொண்டாட்டினா பொண்டாட்டி மாதிரி நடந்து. நீலாம் ஒரு அம்மா மாதிரியா? அம்மானா அப்படிலாம் பேச மாட்டாங்க.
வடிவேல் முக்கியமா? கடவுள் முக்கியம். ஓ கடவுளா? அப்பாவே கம்ப்ளைண்ட் பண்ற அப்பா. தம்பி அப்பா நீங்க ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம். அசிதான் உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம், வேற வழியே இல்ல. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. நீ இந்த மாதிரி பேசுறதுனால நான் உன் பாசம் வச்சிரல. இப்ப எதுக்கு இந்த மாதிரி அக்ஷதா முக்கியம் பேசுற? நான் சொல்றத நீ கேட்டுக்கணும். இல்ல வீட்டுக்குவே வர முடியாது நீ. பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு கல்யாணம் எங்க அப்பா ஒரு பொண்ணு வச்சிருக்கால, நான் இது பொண்ணு வச்சிருக்கேன். நான் ஒரு புள்ள, நான் சின்ன பையனா இருக்கேன். அடிசம்மா one round is cooking. இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. திடீர்னு ஹிந்தில எல்லாம் பேசுறான். ராக் WWE ராக்கா நீ? ராக் உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம். இல்ல ப்ளீஸ் ஒரு You said that me wrong. You know very well saying you bang. You kidding me? நீ என்னதான் கோவப்பட்டாலும் சரி, நாளைக்கு உனக்கும் அர்ஷிதாவுக்கும் கல்யாணம் தான் முருகாத்தம்மா கோயில்ல. நான் சொல்லிட்டேன். நீ என்ன சொல்றது? நாங்க சொல்றது நீ கேளு. இவனை கல்யாணம் பண்ணிடுங்க. நல்ல பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. அவங்கலாம் கல்யாணம் இல்ல, உனக்கு கல்யாணம். அப்பா சொல்லிட்டேன். நீங்க கல்யாணம் வந்துச்சு புரிஞ்சுடுவேன். சொல்றாங்கடா நீ கொஞ்சம் பேசாம கல்யாணம் பண்ணீங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பண்ணுவா. ரொம்ப பண்றாளமா? நிஷன் வந்து என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவான் என் ஃப்ரெண்ட். ஏன் என்ன எதுக்காக கிண்டல் பண்ணுவான்? நான் ரெண்டு பொண்ணு இருந்தா பையனும் பொண்ணும் இருந்தா அவனுக்கு அசிங்கமாவே பிடிக்காது. அசிங்கமே பிடிக்காது. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. நாளைக்கு கல்யாண கிளாஸ். கல்யாணம் கேன்சல். அப்புறம் அவ தங்கச்சி என்ன பண்ணுவா? ஆக்சுவலா அவ தங்கச்சி உனக்கு எதுக்கு? அப்ப அவ தங்கச்சி வேணும் என்ன உனக்கு. பண்ணுவா? எப்படி அரிசிதாவை நான் கல்யாணம் பண்ணி போட்டா தங்கச்சி என்ன பண்ணுவா? நாளைக்கு கல்யாணமே வேணாம். நீ ரொம்ப பண்ற. சரி கொஞ்சம் கம்மியா பண்ண சொல்லு. நீங்க வீட்ல போய் பேசுங்க. உங்க குடும்ப மேட்டர் வீட்ல போய் பேசுங்கம்மா. சாமி கும்பிடுவான் சார். இவன் காலையில எழுந்தோடனே பிரஷ் பண்றானா இல்லையே ஸ்ட்ரெயிட்டா சாமி கிட்ட போயிடுவான். அட போங்கயா. போயிட்டு சாமி கும்பிட்டு எடுத்து விபூதி எல்லாம் தீட்டிட்டு வந்துருவான். சாமி தான் நம்மளுக்கு முக்கியம். படிப்பு முக்கியம், சாமி முக்கியம். அவனே சாமி கும்பிடுவான் சார். அவன் ஒரு மாடுலேஷன்ல கும்பிடுவான். அவனை சொல்ல சொல்லுங்க. இறக்கி விடுங்க, நான் கும்பிடுறேன். இறக்கி விட்டுருவா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. முருகாத்தம்மா எல்லாமே நீதாம்மா. இந்த உலகமே நீதாம்மா. நீ இவ்வளவு கத்துனா முருகாத்தம்மா 3 விருது ஆண்டி போடுறா. எங்க முருகாத்தம்மா சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுவாங்களா? ஆமா ஆமா. வருங்காலத்துல பெரிய பூசாரி வரணும். டேய் நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. நேசமணி ஏதாவது ஒரு வடிவேல் சார் டயலாக் ஒன்று சொல்லுமா? 30 வருஷமா காயினா முன்னேவ இன்னும் கோய் மூட்டை நீ ரச்சத்தை கெட்டு விட்டா. நீ என்னை கெடுத்தாய அடிபடி போனவங்க. தம்பி கை தட்டிருங்க. சூப்பர். நேசமணி மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? அவன் பாட்டி வீட்ல இருந்தான். ரைட்டு. மூக்குக்குள்ள போட்டுக்கிட்டான் சார். மூக்குக்குள்ள பொட்டு 2 பொட்டு ஒரே மூக்குக்குள்ள போட்டுக்கிட்டான் ஒரே சந்துல. 1 வீக்கா அந்த 2 பொட்டுமே ஒரே சந்துல இருந்து டாக்டர் கிட்ட போன பேர் ENT டாக்டர் கிட்ட கூட்டு போய் எடுத்தோம் சார் நாங்க. ஏடா உனக்கு அந்த ஐடியா யாரா சொன்னது? அக்காட பொட்டேட்டு வச்சிருயா. அப்புறம் நான் பூக்கு ரூட்டுக்குன்னு போட்டுக்கினேன். அது ஏமா கொடுத்த அப்படி? பொட்டு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா மூக்குள்ள எடுத்து போய் போட்டுக்கிட்டான். அடுத்து மூஞ்சில வெயின் கொடுத்தா மூக்குக்குள்ள கூட சொல்லிட்டு இருக்க. சரி இவ மூக்குக்குள்ள 2 பொட்டு போயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் 1 வீக் கழிச்சு தான் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு சார் மூக்குல இருந்து. இப்படி 2 பொட்டை உறிஞ்சி உள்ள கொண்டு வச்சுட்டு அவர் பாட்டுல விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. அந்த தெருப்புறம் நார ஆரம்பிச்சு. அது சண்டுக்குள்ள ஒரு போட்டு அப்புறம் ஒரு சட்டை. சட்டையா? மூக்கு ஒரு போட்டு அப்புறம் மூக்கு ஒரு பேண்ட். பேண்ட்? கிழிஞ்சு போன ஒரு பேண்ட். ஒரு கிழிஞ்சு போன ஒரு பேண்டே உள்ளதா இருந்திருக்கியா? கொஞ்சம் மேல பாருங்க. கொஞ்சம் பெரிய மூக்கா தான் இருக்குமா? கொஞ்சம் அசந்திங்கன்னா தண்ணிலாரியே உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கை தட்டுங்க. அருமை. அம்மா ஏதாவது பேசணுமாடா? மைக்கு கொடுங்கம்மா. ஆஸ்கின் நான் ஹாஸ்டல்ல சேர்த்துறோம். அக்கா மட்டும் வீட்டுக்கு கூட்டு போறோம். வீட்டுக்கா சாப்பிடுங்க. நீ வேணா ஆஸ்கின், நீ வேணா. நீ வேண்டாம்.
அக்கா மட்டும் நான் கூட்டு போறேன் ஹாஸ்டல்ல உன்னை சேர்த்துறேன். இங்க உன்னை விட்டுட்டு போயிடுறேன் இங்கே. அண்ணாச்சி கிட்டே விட்டுட்டு போயிடுறேன் ஹாஸ்டல்ல சேர்க்க சொல்லிட்டு போயிடுறேன். பேசா எங்க வீட்டுக்கு வந்துடுறியா தம்பி? அவ உங்க வீட்டுக்கே வர மாட்டேன், நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம். நீ வேணா அக்கா மட்டும் தான் நான் கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு. என்னடா நீ வேணா நான் ஹாஸ்டல்ல சேர்த்துறோம். அம்மா நீயும் நானுமா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. சரி சரி சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்கடா. ரைட் வா வா வா. சரி அப்பா வீட்டு போ. அக்கா நான் சொல்ற பேச்சை கேக்குறா, நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஆமா இவங்க தான் சலூன் கடை சண்முகம். அண்ணா என் பேர் கண்ணா இல்லண்ணா, சலூன் கடை சண்முகம்னா. உங்க வீடுங்க? என்னம்மா உங்க வீடு? எங்க வீடு பொஷாக்கும். உங்க வீடு பொரசோக்கம் தானே? எங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? பேங்க்ல அடமானத்துல இருக்கு. மம்மி 24 மேல மேக்கப் போடுவாங்க கேளுங்க. மூக்குக்கு என்ன போடுறாங்க? ஃபேஷியல். மூக்குக்கு ஃபேஷியல், கண்ணுக்கு கண்ணுக்கு ஐப்ரோ, வாய்க்கு லிப்ஸ்டிக், காதுக்கு கம்பல். ஆமா தலைக்கு வந்து பவுடர். தலைக்கு பவுடரா? இந்த இமான் அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருக்காரு, இவரை வந்து உங்க கலருக்கு மாத்த முடியுமான்னு கேளுமா. இமான் அண்ணாச்சிக்கு உங்க கலர் மாத்த முடியுமா? மாத்திடலாமே. எவ்வளவு நேரம்? 24 10 minutes போகுது. 10 நிமிஷத்துலயா? எப்படி ஒரு பெயிண்ட் டப்பா வாங்கி மூஞ்சில ஊத்தி விட்டுங்களா? ஜஸ்ட் பட்டி டிங்கரிங் பண்ண போறோம். நான் இப்ப உங்க அப்பா மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், என்னமா பண்ணணும்? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்ன பண்ணுனா முடி வெட்டிடணும். முடியை வெட்டிடணும். இருக்கிற முடியை சுரண்டி எடுத்துடணும் இல்லையா? ஆமா. உங்க அப்பாட்ட கேளு, இது என்ன ஸ்டைல்னு கேளு. இது என்ன ஸ்டைல்? சும்மா ட்ரிம் பண்ணிருக்கமா? ட்ரில் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா ட்ரிம் பண்ணிருக்காப்லையா இல்ல வேற எதுவும் பண்ணிருக்காப்லையா? எனக்கு தெரியாது. ஐயோ அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள நம்மளெல்லாம் இழுக்காதீங்கப்பா, ஆளை விடுங்கப்பா. ஆமா என்ன கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்க கேளு. என்ன கம்ப்ளைண்ட்? வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க சார், இன்விடேஷன் கொடுக்க வராங்கன்னா நல்லா சூப்பரா வெல்கம் பண்ணுவா சார். மம்மி தண்ணி கொடுங்க, காஃபி கொடுங்க, நீங்க கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு என்ன வாங்கி வந்திருக்கீங்க, ஒரு குழந்தை இருக்கு வீட்டுல என்ன வாங்கி வந்திருக்கீங்க அடுத்த செகண்ட் கேட்பா சார். யாராவது இது வாங்கினா மம்மி வந்து சாப்பிடுங்க உட்காருங்க ஒண்ணு கூட சொல்ல மாட்டாங்க, நான் தான் சொல்லுவேன். எல்லாமே பாப்பா தாங்க சொல்லிட்டு இருக்காப்ல. வீட்டுக்கு வந்த ஆளை எப்படி நீங்க நடத்துறீங்கிறது பாப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமா.